காவல்துறை அதிகாரி அவர்கள் முதல் கேள்வியை ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள். இப்போ அவங்க கேட்குற கேள்வி என்னன்னா, இந்த இஸ்லாமிய தீவிரவாதத்தில் அல்லது தீவிரவாதத்தில் முஸ்லீம்கள் ஈடுபடுவது ஏன்? இவ்வளோ கட்டுப்பாடாக தொழுவுறீங்க, வணக்கங்கள்லாம் செய்கிறீங்க, இத்தனைக்கு மத்தியில் இந்த ஒரு பயங்கரவாத செயலை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்று ஒரு கேள்வி எழுப்புகிறார். முதலாவதாக அவர்கள் ஏன் செய்கிறார்கள், அவர்கள் செய்வது சரியா என்பதை முதலாவதாக பார்ப்போம். இஸ்லாத்தில் இது போன்ற காரியங்களுக்கு அனுமதி உண்டா என்பதை முதலாவதாக பார்ப்போம். முதலில் பயங்கரவாதம் என்றால் என்ன? முதல்ல இதுவரைக்கும் யாருமே அதுக்கு டெஃபினிஷன் தரல. இதுவரைக்கும் உலகத்தில் பயங்கரவாதம் என்றால் என்பதற்கு எந்த ஒரு வரைவிலக்கணமும் இதுவரை தரப்படவில்லை, ஐக்கிய நாடுகள் சபை உட்பட. பயங்கரவாதத்தை பற்றி அதிகமாக பேசுகின்ற அமெரிக்காவும் அதை பற்றி சொல்லலை. ஏன்னா அதை பேசினா அவனுக்கே இடிக்கும், அது அவன் செய்வதே பெரிய பயங்கரவாதம். ஆகவே அவர்கள் பயங்கரவாதத்தை பற்றி அதற்கு இலக்கணம் தராமலே இருக்கிறார்கள். சரி, அது ஒரு புறம் இருக்கு, எடுத்துக்கொள்வோம். இப்போ என்ன செய்கிறாங்க பயங்கரவாதிகள்? அப்பாவிகளை கொள்ளுகிறார்கள். முக்கியமாக நடப்பது அப்பாவிகளை கொள்ளுகிறார்கள், சித்திரவதை செய்கிறார்கள். இதுதான் அவங்க செய்கிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் போருக்கு அனுமதி உண்டு, போர் செய்வதற்கு அனுமதி உண்டு. இப்போ நீங்கள் கேள்வி கேட்கலாம், ஆன்மீகத்தில் போர் எதற்கு? ஆன்மீகம் பேசுகின்ற ஒரு மதத்தில் போர் எதற்கு என்று ஒரு கேள்வி கேட்கலாம். இஸ்லாம் ஆன்மீகத்தை மட்டும் பேசியிருந்தால் பிரச்சனை இல்லை, போர் வந்திருக்காது. என்னுடைய உரையை நீங்கள் கவனித்திருக்கலாம். நபிகள் நாயகம் தொழுவுங்க, நோம்புடிங்க என்று சொல்லிட்டு போகல. சாதி ஒழிய வேண்டும், சுரண்டல் ஒழிய வேண்டும், மூதாதையருடைய பழக்கங்கள் ஒழிய வேண்டும், வட்டி ஒழிய வேண்டும், மன்னராட்சி முறை ஒழிய வேண்டும், மன்னர்களுடைய கொடுமைகள் ஒழிய வேண்டும் என்று குரல் கொடுத்தார். இதனால் என்ன ஆச்சுன்னா, பாதிக்கப்பட்டவன் பூரா எழும்பிட்டான். பாதிக்கப்பட்டவன் பூரா நபிகள் நாயகத்தை எதிர்க்கவும் அவருடைய மதத்தை அழிக்கவும் முயற்சி செய்தார்கள். போர் எடுத்து படையெடுத்து வந்தார்கள். ஆகவே படையை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் இஸ்லாத்திற்கு ஏற்பட்டது. அந்த சூழ்நிலையில் சில போர் தர்மங்களை நபிகள் நாயகம் வகுத்தார். போர் தர்மங்கள், எத்திக்ஸ் ஆஃப் வார். என்ன அந்த போர் தர்மங்கள்? போர் முனையில் இருப்பவர்களை தவிர வேறு எவரையும் தாக்கக்கூடாது. போர் முனையில் இருப்பவர்களை தவிர வேறு எவரையும் தாக்கக்கூடாது. குழந்தைகளை தாக்கக்கூடாது, முதியவர்களை தாக்கக்கூடாது, பெண்களை தாக்கக்கூடாது, துறவு மடங்களிலே இருக்கின்ற துறவிகளை தாக்கக்கூடாது. இஸ்லாத்தில் துறவரம் கிடையாது. ஆக துறவினா இங்கே முஸ்லீம் அல்லாதவரைத்தான் குறிக்கும், முஸ்லீம் அல்லாதவரைத்தான் குறிக்கும். அங்கு படையெடுத்து சென்றால் கால்நடைகளை அழிக்கக்கூடாது, நாச வேலைகள் செய்யக்கூடாது, பயிர்களை அழிக்கக்கூடாது, கைதிகளாக பிடிபட்டவர்களை கட்டி வைத்து சித்திரவதை செய்யக்கூடாது, நெருப்பினால் எரிக்கக்கூடாது, உறுப்புகளை சிதைக்கக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. இதான் வகுத்த போர் தர்மங்கள். இதற்கும் இன்றைய பயங்கரவாதிகள் செய்வதற்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்லை. ஆகவே அவர்கள் செய்வது இஸ்லாத்தின் பெயரால் சொல்லிக் கொண்டாலும் அது இஸ்லாம் அல்ல. இல்லை ஐயா, அவர்களுக்கு என்ன கேள்வினா, இஸ்லாத்து தீவிரவாதத்தை முழுமையாக ஆதரிக்காது, அது 100%. இது போன்ற நபர்கள் திருந்த ஐயாவுடைய அறிவுரைகள் நான் அந்த அடிப்படையை சொல்லிட்டு வந்தா உங்களுக்கு புரியும். அவர்கள் திருந்தப்பட வேண்டும், அவர்களும் சகோதரர்கள் போல குடும்பத்தோடு வாழ வேண்டும். அதற்கான அறிவுரைகள் தான். இஸ்லாத்தை 100% நிச்சயமாக ஆதரிக்காது. முதலாவதாக புரிஞ்சுக்கிடுங்க, இது அவர்கள் செய்கின்ற செயல்களுக்கு இஸ்லாத்தில் அங்கீகாரம் இல்லை, இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவும் இல்லை. ஆகவே தயவு செய்து இஸ்லாமிய பயங்கரவாதம் என்ற சொல்லை பயன்படுத்தாதீர்கள். இஸ்லாமிய பயங்கரவாதம் என்ற சொல்லை யாரும் பயன்படுத்தாது. ஒரு மதத்தவர் செய்கிற செயலுக்கெல்லாம் அந்த மதத்தவர் பொறுப்பேற்க முடியாது. பாபரி மசூதி இடிக்கப்பட்டதற்காகவோ, குஜராத்தில் களவு நடந்ததற்காகவோ, மாட்டிறைச்சின் பெயரால் கொல்லப்பட்டதற்காகவோ இந்துக்களை நாங்கள் குறை சொல்ல மாட்டோம், இந்து மதத்தையும் குறை சொல்ல மாட்டோம், அதை இந்து தீவிரவாதம் என்று சொல்ல மாட்டோம். அதை யார் செய்கிறார்களோ அந்த இயக்கத்தின் பெயரால் தான் சொல்லுவோம். அந்த இயக்கத்தை தன்னோடு தான் இணைத்து பேசுமே தவிர அந்த மதத்தோடு இணைத்து பேச மாட்டோம். ஆகவே இந்த உலகம் கூட என்ன நடக்குதுன்னா, இஸ்லாமிய பயங்கரவாதம் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார்கள். அது கூடாது என்பதற்காகத்தான் இந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே முதலாவதாக அவர்கள் இத்தகைய காரியங்களை செய்வதற்கான காரணம், அவர்களுக்கு ஏதோ ஒரு கோரிக்கை இருக்கு, ஒரு போராட்டம் நடத்துகிறார்கள். ஆனால் போராட்டம் நடத்துகிற போது போராட்டத்தின் நோக்கமும் சரியாக இருக்க வேண்டும், அதை அடைகின்ற வழிமுறையும் சரியாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் சொல்வது
எங்களுடைய நோக்கம் தூய்மையானது, நாங்கள் ஒரு நீதிக்காக நாங்கள் போராடுகிறோம், நாங்கள் அதை அடைவதற்கு எந்த வழிமுறையும் நாங்கள் கையாளுவோம் என்று சொல்கிறார்கள். இஸ்லாத்தில் இதற்கு ஏற்பு கிடையாது. நோக்கமும் தூய்மையானதாக இருக்க வேண்டும், அடைகின்ற வழிமுறைகளும் தூய்மையானதாக இருக்க வேண்டும். ஆகவே அவர் செய்கின்ற இந்த செயலை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதனை நான் இந்த கூட்டத்தில் சொல்லலை, உலகத்திலே உள்ள எல்லா முஸ்லிம் அமைப்புகளும், உலகத்திலே உள்ள எல்லா பெரிய அறிஞர்களும், உலகத்திலே உள்ள எல்லா கல்வி நிறுவனங்களும் இதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தமில்லை, இது இஸ்லாத்திற்கு எதிரானது என்று சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் சொல்லியும் அவர்கள் செய்கிறார்கள். ஆகவே சொல்லாமல் இருந்தால் நீங்கள் எங்களை குறை சொல்லலாம். இன்னொன்றையும் கவனிக்க வேண்டும், இந்த பயங்கரவாதத்தை செய்பவர்கள் யாரும் பொது நீரோட்டத்தில் இருப்பவர்கள் அல்லர், மெயின் ஸ்ட்ரீம் அல்ல. மெயின் ஸ்ட்ரீம் பிரிஞ்சு குரூப்னு சொல்லுவோம் இல்லையா? ஆகவே அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு குழுவை அமைத்துக் கொண்டு தங்களை ஒரு இஸ்லாமிய அமைப்பாக காட்டிக்கொள்கிறார்கள். ஒரு 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 சமுதாயத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் அந்த சமுதாயத்தினுடைய மைய நீரோட்டம், மெயின் ஸ்ட்ரீமில் யாரெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்களோ அவர்கள் யாரும் இந்த பணியை செய்தது கிடையாது, இது போன்ற வேலைகளை செய்தது கிடையாது. ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக செய்கிறார்கள். உலகத்திலே 150 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். இந்த தீவிரவாதிகள் அத்தனை பேருடைய எண்ணிக்கையை கூட்டினால் 10,000-ஐ தாண்டாது, 10,000-ஐ தாண்டாது. இந்த 10,000 பேர் செய்கின்ற இந்த செயலுக்காக இந்த 150 கோடி முஸ்லிம்களும் பொறுப்பேற்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வியும் இவர்கள் சொல்லிவிட்டால் அவர்கள் கேட்டுவிடுவார்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது ஒன்று. இரண்டாவது, எந்த ஒரு தீமையை நீங்கள் ஒழிக்க வேண்டும் என்றாலும் அந்த தீமை எழுவதற்கான மூல காரணத்திற்கு போகாமல் நீங்கள் அதனை ஒழிக்க முடியாது. இன்றைக்கி மாவோயிஸ்ட்டு வர்றாங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இல்லையா? இன்றைக்கி மாவோ தீவிரவாதம் வருதுன்னா அங்கே ஏதோ அங்கே நில பிரச்சனை அல்லது அங்கே உள்ள மக்களுக்கான பிரச்சனை, அதை அட்ரஸ் பண்ணாமல் அதை பற்றியே பேசாமல் நீங்கள்லாம் திருந்திருங்க, ஆயுதத்தை போட மாட்டோம். ஆகவே நோய் நாடி நோய் முதல் நாடி என்ற வள்ளுவனுடைய வாக்குக்கு இணங்க பிரச்சனையினுடைய ஆழத்திற்கு செல்லுங்க, அதுதான் நிரந்தரமாக தீர்க்கும். இந்த பிரச்சனைகளை இந்த உலகத்திலே உருவாக்கி வைத்திருப்பவர்கள் யார் என்றால் முதலாவதாக அமெரிக்காவினுடைய வெளியுறவு கொள்கை தங்களுக்கு சம்பந்தமில்லாத நாடுகளில் மூக்கை நுழைத்து மக்களை கொன்றொழித்து. இந்த ஈராக்கை எடுத்துக்கிடுங்க. ஈராக் மீது ஜார்ஜ் புஷ் படையெடுத்ததற்கு அவன் சொல்லிய காரணம் என்ன? சத்தாம் ஹுசைனிடத்தில் பேரழிவு ஆயுதங்கள் இருக்கின்றன, வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இருக்கு சொல்லி தான் படையெடுத்தான். இப்போ என்ன தீர்ப்பு? இங்கிலாந்தில் ஒரு குழுவே அமைக்கப்பட்டது, சில்காட் கமிட்டி என்று ஒரு குழு. அந்த குழுவிலே அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆயுதம் கூட அங்கே கிடையாது, கண்டுபிடிக்கப்படவில்லை. பொய்யை சொல்லி உள்ளே நுழைந்து 5 லட்சம் மக்களை கொண்டிருக்கிறானே, இதற்கு என்ன தீர்ப்பு? உலகம் இதை பற்றி கவனிக்கலையே. ஆகவே பிரச்சனை, நீங்கள் எதிர்வினையை மட்டும்தான் பேசுகின்றீர்கள், முதல் வினையும் பேச வேண்டும். முதல் வினையை பேசாமல் எதிர்வினைக்கு மட்டும் நீங்கள் தீர்வு கண்டால் தீர்வு கிடைக்காது. ஆகவே அங்கேயும் பேச வேண்டும், இங்கேயும் பேசணும். அதே மாதிரி இஸ்ரேலுடைய அடாவடித்தனங்களை பாருங்கள். மத்திய கிழக்கு பதட்டமாக இருப்பதற்கான காரணமே இஸ்ரேல் என்ற ஒரு நாடு தான். அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்திலிருந்து பல மடங்காக அந்த நாட்டை பெருக்கிக் கொண்டு அந்த நாட்டு மக்களை அகதிகளாக்கி அந்த நாட்டு மக்களை திறந்தவெளி சாலைகளிலே வைத்து நீருக்கும் மின்சாரத்திற்கும் அவருடைய தயவிலே வாழ்ந்து இந்த இடத்திலிருந்து அந்த இடத்துக்கு போவதற்கும் ஒரு அனுமதி வாங்கி கொண்டு ஏர்போர்ட் கிடையாது, சீபோர்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவ்வளவு பெரிய அநியாயம் பண்ணிட்டு இருக்கும்போது பதட்டம் உருவாகாதா? உலக நாடுகள் மௌனம் காக்கின்றன. ஆகவே ரெண்டையும் இணைத்தே நாம் பேசுவோம். இவர்களை திருத்துகின்ற முயற்சியை ஒரு புறம் எடுப்போம், இன்னொரு புறம் இந்த அநீதிகளுக்கான காரணங்களுக்கு உள்ளே சென்று அதற்கான தீர்வுகளை காண்கின்ற போதுதான் முழுமையான தீர்வு கிடைக்கும்.